வாங்க, வணக்கம். வெல்கம் டு குக்கீஸ் வெல் சேனல். இன்றைக்கி குக்கீஸ் வெல் சேனலில் சவ் கூட்டு எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம். இந்த கூட்டு வத்தக்குழம்பு புளிக்குழம்புக்கெலாம் நல்லாயிருக்கும். வத்தக்குழம்புலாம் வைக்கும்போது பிள்ளைங்களுக்கு தனியாக எதுவும் வைக்க தேவையில்லை. இந்த கூட்டிலையே நெய் ஊற்றி சாதத்தோடு பிசைஞ்சு கொடுத்துக்கலாம், நல்லாயிருக்கும். இப்போ இந்த கூட்டு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் 1/4 கப் பாசிப்பருப்பு, 3 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பை ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சுருக்கேன். நல்லா கழுவிட்டு ஊற வச்சுருக்கேன். அதை இப்போ நம்ம வேக வச்சுக்கலாம். அது கூட நான் 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், அப்புறம் 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். பருப்பு கொஞ்சம் நேரம் வேகட்டும். இங்கே பார்த்தீங்களா, வெந்திருக்கு. ஆனால் நல்லா மையாக வேகக்கூடாது, கொஞ்சம் இந்த மாதிரி வெந்தால் போதும். நான் ஒரு மீடியம் சைஸ் சவ்வை பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு மீடியம் சைஸ் பல்லாரியை பொடிசாக நறுக்கி அதையும் நான் இதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். அப்புறம் ஒரு பெரிய தக்காளி பழத்தை பொடிசாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த காயெலாம் வேகிறதுக்கு தேவையான தண்ணியை நான் சேர்த்துக்கிறேன். அது சும்மா மூழ்கிற அளவுக்கு சேர்த்தா போதும். இப்போ ஒரு 10 நிமிஷம் வேகட்டும். கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. அது கொதிச்சிட்ருக்கட்டும். அந்த கேப்பில் நான் ஜாரில் ஒரு 2 மிளகாய், 1/2 கப் தேங்காய் திருவுனது, அப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 3 சேர்த்து அரைச்சிட்டு வந்துடலாம். இங்கே பாருங்கள், இப்போ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இல்லை, நல்லா வேகட்டும். இன்னும் ஒரு 5 நிமிஷம் வேகட்டும். மூடி வச்சிடலாம். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ பருப்புலாம் நல்லா வெந்துருச்சு. இந்த கூட்டுக்கு தேவையான உப்பு நான் இப்போ சேர்த்துக்கிறேன். கல் உப்பு தாங்க யூஸ் பண்ணுறோம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இங்கே பாருங்கள், ஒரு விரலாலேயே அழுத்த முடியுது. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த தேங்காய், ஜீரகம், பச்சை மிளகாய் அந்த பேஸ்ட்டை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த ஜீரகம் பச்சை வாடை போகிற வரைக்கும் கொதிக்கணும். நான் ஜாரை கழுவி அந்த தண்ணியும் சேர்த்துக்கிறேன். காய் நல்லா வெந்துருச்சுங்க. நல்லா வந்துருச்சு.
அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம கொஞ்சம் கொத்தமல்லி தழையை தூவிக்கலாம். தாளிக்கிறதுக்கு வடை சட்டியில் 1 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். அதில் 1 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு மேலே படாமல் இருக்கிறதுக்காக மூடி போட்டு மூடியாச்சு. இப்போ உளுந்த பருப்பு சேர்த்துக்கிறேன் 1 டீஸ்பூன். கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். ஒரு மிளகாத்தில் கிள்ளி போட்டுக்கிறேன். இப்போ அதை நம்ம கூட்டில் சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுட்டு இது வேறு ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், குக்கீஸ் வெல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே அப்டேட் ஆகும். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.